வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பங்குச்சந்தை குறித்தான ஒரு சந்தேகம், அதாவது ஒரு எண்ணப்பாடு குறித்து பார்ப்போம். நான் சந்தித்த பலர் கேட்ட விடயம், பங்குச்சந்தை என்பது ஒரு சூதாட்டம் போன்றதா என்று பல பேர் கேட்டிருக்கின்றார்கள். முதலில் பங்குச்சந்தை என்றால் என்ன என்று ஒரு தெளிவான புரிதல் இருந்தால் இந்த கேள்வி அவர்களது மனதில் உருவாகாது என்பது எனது எண்ணம். பங்குச்சந்தை எனப்படுவது, நீங்கள் தற்போது ஒரு வியாபாரம் ஒன்றினை ஆரம்பித்து, நான் மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வியாபாரம் ஒன்றினை ஆரம்பித்து நீங்கள் உருவாக்கிய அந்த வியாபாரமானது ஒரு குறிப்பிட்ட வெற்றியின் பின்னர் அந்த வியாபாரத்தை நீங்கள் வேறு சில நபர்களுடன் பங்கிடும் நிலைமைதான் இந்த பங்குச்சந்தை உருவாக மூலதனமாக இருந்தது. எனவே நீங்கள் உருவாக்கிய அந்த ஒரு நிறுவனத்தினை தற்பொழுது பொதுமக்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இதுதான் உண்மையான பங்குச்சந்தை. இதில் நடக்கும் ட்ரேடிங் மற்றும் பங்குகள் கைப்பரிமாற்றம் என்பன ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்தது. அதில் குறிப்பிட்ட 2 வகையாக பார்ப்போம். ஒரு சாரார் தாங்கள் வாங்கிய பங்கினை நீண்ட காலத்திற்கு அதனை தனது சொத்தாக பாதுகாப்பார். இப்போது ஒரு வீடு காணி வாங்குவதை போன்றதுதான். நீங்கள் ஒரு இடத்தில் வீட்டினை வாங்கி அந்த வீட்டினை தொடர்ச்சியாக 20 வருடம் 30 வருடங்கள் உங்களுக்காக வைத்திருக்க முடியும். அதுபோல பங்குகளையும் வாங்கி வைத்திருக்க முடியும். இதே சில வியாபாரிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு வீட்டினை வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் 2-3 வருடங்கள் தங்கள் பேரில் வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட லாபத்துடன் அதை விற்றுவிட்டு வெளியேறி விடுவார்கள். இதுதான் இந்த ட்ரேடர்ஸ். அது தின வணிகமாகட்டும் அல்லது கிழமை வணிகமாகட்டும், மாதமோ வருடமோ, அது ஒவ்வொருவரை பொறுத்தது. ஆனால் சந்தையில் நடைபெறும் நிலைமை இதுதான். சரி, ஏன் இவ்வாறு மனிதர்களுக்கு எண்ணம் தோன்றுகின்றது என்றால், சந்தையில் நுழையும் ஒவ்வொருவரும் முதலில் பங்குச்சந்தை நுழைந்தவுடன் தங்களுக்கு உடனடியாக மிகப்பெரிய லாபத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே வருகின்றார்கள். ஆனால் அப்படி வந்தவர்களால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள், யாரோ ஒருவர் எனது பணத்தினை பிடுங்கிவிட்டார்கள் என்று. எனவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் மனதில் உருவாவதுதான் இது ஒரு சூதாட்டம் என்ற ஒரு எண்ணம் உருவாகின்றது. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. உண்மையில் இது ஏன் நடைபெறுகின்றது என பார்த்தால், ஒரு நபர் பங்குச்சந்தையில் நுழைந்தவுடன் ஒரு பங்கினை வாங்குகிறார். அந்த பங்கினை வாங்கும்போது அவர் அந்த பங்கு குறித்த பூரணமான கல்வி அறிவு, அதாவது அவர் தானாக சேர்த்து எடுத்த ரிசர்ச் செய்து அந்த ஒரு பங்கினை வாங்கி இருந்தால் அவர் அந்த நிலையை அடைந்திருக்க மாட்டார். சிலர் பங்குகளில் குறித்த பங்குகளை வாங்குங்கள் என்ற ரெக்கமெண்டேஷனுடன் தனது பங்கினை வாங்குவார்கள். அது குறிப்பிட்ட காலம் அல்லது குறிப்பிட்ட எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யாமல் நட்டத்தினை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எந்த வியாபாரம், இது தனிமை பங்குச்சந்தை மட்டுமல்ல, எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபார தன்மை குறித்து அவர் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். எனவே சரியான கற்றல், அதாவது பங்குச்சந்தை குறித்த கற்றலுடன் ஒரு பங்குச்சந்தை நுழையும் ஒருவரால் நிச்சயமாக லாபத்தினை ஈட்டிக்கொள்ள முடியும். அத்துடன் இது உடனடியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்ல. அதாவது ஒரு பங்குச்சந்தையில் நுழைந்த ஒருவர் நினைத்தவுடன், அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதி, நான் இப்போது 3 மாதத்தில் இந்த பங்குச்சந்தையிலிருந்து வெளியேற வேண்டும், அந்த 3 மாதத்துக்குள் எனக்கு இவ்வளவு காசு உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்தால் நிச்சயமாக அது முடியாது. சில வேளைகளில் அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவர் நினைப்பது சரியாகலாம். ஆனால் அது ஒரு சரியான வழிமுறை அல்ல. அவ்வாறு அவர் போய் 2வது முறை வரும்பொழுது அல்லது 3வது முறை வரும்போது மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். ஏனென்றால் ஒரு கம்பெனி குறித்த முழுமையான தகவல்களை அறியாமலோ அல்லது ஒரு பங்குச்சந்தையின் போக்கினை அறியாமலோ நாம் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலம் சில வேளைகள் உழைத்திருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக அவருக்கு பிற்காலம், அதாவது தொடர்ச்சியான ஒரு முதலீட்டு முறைக்கு அது உகந்தது அல்ல. எனவே நீங்கள் புதிதாக ஒரு பங்குச்சந்தைக்கு நுழைபவராக இருந்தால் நிச்சயமாக முதலில் உங்கள் 6வது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியில் ஒரு பங்கின் குறித்த ஆராய்ச்சி மற்றும் அதன் போக்கு என்பவற்றை நிச்சயமாக அறிய வேண்டும். முதலில் நீங்கள் ஒரு சிறியளவு தொகையினை போட முடியும். அதாவது உங்களுக்கு அந்த பணம் போனால் பரவாயில்லை என்ற நிலையில் ஒரு குறிப்பிட்ட பணத்தினை போட்டு நீங்கள் அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக. அதன் பின்னர் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொகையினை போட்டு நீண்ட காலத்திற்கு உங்களால் இந்த வியாபாரத்தில் நிலைத்திருக்க முடியும். எனவே பங்குச்சந்தை என்பது உண்மையில் சூதாட்டமே அல்ல. அது அறியாமையின் விளைவினால் ஏற்படுகின்ற ஒரு நிலைமைதான் அதை நாம் சூதாட்டம் என்று சிலர் கருதுவதுண்டு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.